ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் எல்லாருக்குமே ரொம்பவே பிடித்த உருளைக்கிழங்கு வச்சு பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. முக்கியமாக குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் செய்கிறதுக்கு 2 வேக வச்ச உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன். இப்போ உருளைக்கிழங்கை நல்லா பொடி பொடியாக ஊற்றி விட்டுறலாம். ரொம்ப பெரிய கட்டிகள் எதுவும் இருக்கக்கூடாது. இது ஆல்ரெடி நான் வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன், அதனால் சூடு எதுவும் இல்லை. இப்போ இந்த உருளைக்கிழங்கு கூட நம்ம ஒரு சில பொருளை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய், நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயம், கூடவே கட் பண்ணி வச்ச கேரட், நம்மக்கிட்ட இருக்குதுன்னா பச்சை பட்டாணி, பீன்ஸ் இதெல்லாம் கூட விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். கொஞ்சனா கருவேப்பிலை, கொத்தமல்லி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு. இது கூட இன்றைக்கி நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்க்க போகிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. உருளைக்கிழங்குல இருக்கிற ஈரம் போகிறதுக்காக கொஞ்சம்னா கடலை மாவு. இன்றைக்கி நான் 2 டீஸ்பூன் கடலை மாவு, 1 டீஸ்பூன் அரிசி மாவு. இப்போ இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துட்டு கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விடுறப்போ நம்ம எண்ணெயில் பொரித்து சாப்பிடும் பொழுது நல்லாயிருக்கும். இப்போ நல்லா எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் பொருட்கள் எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கை வச்சு பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். இந்த மாவு எல்லாத்தையும் சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு நல்லா பிசைஞ்சிக்கிட்டு இருக்கும் பொழுதே அதோடைய வாசம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நார்மலாக நம்ம வீட்டில் சமோசாலாம் செய்வோம்ல, அதுக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்காக கூட யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி வீட்டில் வாங்கின ப்ரெட்டு கொஞ்சம் இருந்துச்சு, அதை கொஞ்சம் தூள் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த பொடியும் நம்ம அது கூட சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ப்ரெட்டு கண்டிப்பாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, வீட்டில் இருந்ததுனால நான் போடுறேன். இப்போ உங்கள்கிட்ட ப்ரெட்டு தூள் இல்லை கிடைக்கல அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சேர்த்த கடலை மாவு இருக்குல்ல, அது நல்லா இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். பொட்டேட்டோ ஃபிங்கர் செய்யும் பொழுது உருளைக்கிழங்கு கூட தேவையான மசாலாலாம் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுக்கும் பொழுது அது ரொம்பவும் கொலன்னு தொலைன்னு இருக்கக்கூடாது, நல்லா கெட்டியாக இருக்கணும். ஈரப்பசப்பு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. இப்போ இதிலேருந்து கொஞ்சம் ப்ரெட்டு தூளை அதில் அள்ளி போட்டு நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் நிறைய எண்ணெய் குடிக்காது, அதோட நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவு கொஞ்சம் கொஞ்சம் தூவி நல்லா பிசைஞ்சு எடுத்துப்போம். ஆல்ரெடி நம்ம சேர்த்த உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். இந்த ப்ரெட்டோடைய தூள் சேர்க்கும் பொழுது அதோடய ஈரம் மட்டும் கம்மியாகும். அதிலே லைட்டாக ஸ்வீட்னஸ் இருக்கும் ப்ரெட்டில். அதனால் நம்ம சாப்பிடும் பொழுது அந்த காரத்தோடு கலந்த ஒரு ஸ்வீட்னஸ் டேஸ்ட்டும் நமக்கு இருக்கும். அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிட்டு இப்போ நான் காட்டுற ஷேப்பில், அதாவது எந்த ஷேப் உங்களுக்கு வேணுமோ விருப்பப்படுற ஷேப்பில் உருட்டிக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு புடி கொழுக்கட்டை மாதிரி உருட்டிட்டு 2 ஓரங்கள்ளி சமப்படுத்திக்கிட்டு நல்லா ஒரு நீளமான ஒரு ஃபிங்கர் ஷேப்பில் உருட்டி எடுத்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ரொம்பவும் பெருசாகவும் உருட்ட வேண்டாம். எண்ணெயில் வேகும் பொழுது நமக்கு ஒழுங்காக மொறுமொறுன்னு வராது. அதுக்குன்னு ரொம்ப சின்னதாகவும் வேண்டாம். நமக்கு எண்ணெய் எந்த அளவுக்கு ஊற்றுவோமோ ஊட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கிற ஷேப்பில் உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நான் உருட்டி எடுத்து வச்சுட்டேன். இப்போ அடுத்ததாக கொஞ்சம் நான் சோள மாவு எடுத்துகிட்டு ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி அந்த சோள மாவை நல்லா தண்ணி மாதிரி கொஞ்சம் அந்த பேஸ்ட் மாதிரி கலக்கி எடுத்துக்கலாம். இந்த பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸை உள்ளே டிப் பண்ணி ப்ரெட்டு தூள் மிக்ஸ் பண்ணணும். அதுக்காக இதுக்கு பதிலாக நீங்கள் முட்டையோட வெள்ளை அது கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லா கோட் ஆகும். ஒவ்வொரு பொட்டேட்டோவாக எடுத்து அந்த சோள தண்ணிக்குள்ளே டிப் பண்ணி நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம்ல ப்ரெட்டு தூள், அதில் இந்த மாதிரி நல்லா ஒரு கோட்டிங் விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம விட்டு எண்ணெயில் விட்டு பொரிக்கும் பொழுது பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் அதே சமயத்தில் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இது நல்ல ஒரு ஃபில்லிங்கான ஸ்நாக்ஸ்னு கூட சொல்லலாம். நம்ம என்னென்ன நிறைய காய்கறிலாம் சேர்த்து செய்கிறோம் அப்படின்னா ஒரு 2 சாப்பிட்டாவே நல்லா வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். அதே சமயத்தில் நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் ஃபீல் பண்ணிக்கலாம்.
இப்போ பாருங்கள் நமக்கு பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் எல்லாமே வந்து பொரிக்கிறதுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ எண்ணெய் வந்து ரொம்பவும் வந்து சூடு இல்லாமல் இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் ரொம்ப அதிக ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது. போட்டோன்னே கரிஞ்சிரும். மிதமான ஹீட்டோட கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு நம்ம வந்து போட்டு ஒன்று ஒன்றா எடுத்துடலாம். ஒவ்வொரு பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் உள்ள தூக்கி போடும் பொழுது நம்ம பெரட்டின அந்த ப்ரெட்டோட தூள் வந்து லைட்டாக மேலே வர மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். நீங்கள் வந்து பதட்டப்பட்டுட்டு உடனே வந்து மிக்ஸ் பண்ணி கிளறி கொடுக்காதீங்க. ஒவ்வொன்றா எடுத்து உள்ளே விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் அது நல்லா வந்து ஒரு சைடு நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கரண்டி வச்சு திருப்பி கொடுக்கணும். உடனே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எல்லாமே கரைஞ்சி எண்ணெயோடு வர மாதிரி ஃபீல் ஆகும். அதுக்காக இப்போ இந்த மாதிரி எல்லா சைடும் வந்து நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் மேலே நல்லா மொறுமொறுன்னு உள்ளே இருக்கிற உருளைக்கிழங்குலாம் நல்லா சாஃப்டாக நல்லா வெந்து சாப்பிடும் பொழுதே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நீங்கள் விருப்பப்பட்டால் சாஸோ இல்லை சட்னி ஏதாச்சும் வேணால் கூட வச்சு சாப்பிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் டைமில் நல்லா ஃபில்லிங்கான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிக்கும். இது செய்கிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் போதும். வேக வச்ச உருளைக்கிழங்கு மட்டும் வீட்டில் இருந்தால் போதும். உடனடியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.